ஏமா கஸ்டமர் ஒருத்தவங்க நீங்க பைப்பிங் வச்சு கொடுத்துட்டு போனீங்களா? சரி. அதுல உள்ள வந்து துணி இருக்குதா, அதை அடிச்சு கொடுக்க சொல்லிருக்காங்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. உள்ள துணி இருக்குதா? எந்த துணியமா மடிச்சு அடிக்கிறதாமா? அவங்க இதுதான் சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. சொல்லிட்டு கடைக்கு போயிருப்பாங்க. மக்களே, எனக்குனே வருவீங்களாயா? நான் தெரியாம தான் கேக்குறேன். பைப்பிங் வச்சா இங்க பாருங்க, இதுல வந்து நம்ம ஓட்டி இருக்கிறதே எஜ்ஜில தான் உங்களுக்கு துணி இருக்கு. இங்க பாருங்க, இப்படியும் எனக்குன்னு வந்து சேர்றீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதுல வந்து நான் மறுபடியும் தையல ஓட்டுனா எப்படி மக்களே தையல ஓட்டுறது? அப்படியே இதை க்ளோஸ் அப் போய் காட்டலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இப்படி எல்லாம் காட்டுனா இதுல வந்து எனக்கு தையல ஓட்டுன்னு சொல்றீங்க. இதுல நான் தையல் ஓட்டி கொடுக்கறேன், ஆனா அந்த பைப்பிங்க பார்க்க நல்லா இருக்குமா? த்ரெட் பைப்பிங் வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு த்ரெட் பைப்பிங் எல்லாம் வேண்டாம், அது நைஸா இருக்கும், எனக்கு வந்து நீங்க உருட்டு பைப்பிங் வைங்கன்னு சொல்றீங்க. உருட்டு பைப்பிங் வைக்கும் போது லைட்டா இந்த மாதிரி துணி உள்ள போகதானே செய்யும். போகாம எப்படி பைப்பிங் வைக்க முடியும் சொல்லுங்க? இதைய வந்து கொண்டுட்டு வந்துட்டு எனக்கு இது மேல தையல போடுங்கன்னா, இது மேல தையல் போட்டா முதல்ல நல்லா இருக்குமா மக்களே? எனக்குனே வரீங்களா இல்ல எல்லா டைலர் கடையிலயும் இப்படிதான் நடக்குதான்னு எனக்கே ஒண்ணும் புரியல மக்களே. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எதா இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க கீழே பண்ணுங்க. தேங்க்யூ.